ஹாய் ஆல் வெல்கம் டு கணினி இந்திரணி. இன்றைக்கி நம்ம என்ன ப்ரோக்ராம் கற்றுக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு நம்பர் யூசர் கொடுக்குற நம்பர் பாசிட்டிவ் நம்பரா, நெகட்டிவ் நம்பரா, இல்லை ஜீரோவா அப்படின்றத பைத்தான் யூஸ் பண்ணி எப்படி கோடிங் மூலமாக கண்டுபிடிக்கிறது, அதை தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே வேரியபிள் இனிஷியலைசேஷன் தான் பண்ணுறோம். ஸோ டேரெக்டாக வேல்யூ கொடுத்தும் பண்ணலாம், இல்லைனா யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குற மாதிரியும் பண்ணலாம். இப்போ நான் கொடுத்துருக்கிறது எப்படி அப்படின்னா, யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குற மாதிரி தான் எழுதியிருக்கேன். யூசர்கிட்டேருந்து இன்புட் வாங்குறதுக்கு என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? இன்புட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும். நம் ஈக்குவல் டு இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் என்டர் அ நம்பர். இன்ட் ஆஃப் இன்புட் ஆஃப் அப்படின்னா என்னென்னா, யூசர் கொடுக்குற நம்பர் எப்படிப்பட்ட நம்பராக இருக்கணும்? இன்டீஜர் நம்பர், தட் இஸ் ஹோல் நம்பராக இருக்கணும். அடுத்து இங்கே 3 கண்டிஷன் கொடுத்துருக்காங்க, பாசிட்டிவ், நெகட்டிவ் ஆர் ஜீரோ. அப்போ நம்ம என்ன ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுத முடியும்? இஃப், இஃப், எல்ஸ் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி எழுதணும். ஃபஸ்ட் எடுத்தது இஃப் நம்பர் கிரேட்டர் தேன் ஜீரோ. யூசர் கொடுக்குற நம்பர் ஜீரோக்கு மேலே போச்சு அப்படின்னா பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட்டில் என்ன கொடுக்குறோம்? பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் பண்ண சொல்கிறோம். டபுள் கோட்ஸ்குள்ளே என்னென்னலாம் எழுதுகிறோமோ அது எல்லாமே அப்படியே பிரிண்ட் ஆகும். அதனால இந்த இடத்துல பாசிட்டிவ் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். எப்போ பாசிட்டிவ் நம்பர் பிரிண்ட் ஆகும்? இஃப் த நம்பர் இஸ் கிரேட்டர் தேன் ஜீரோ தென் இட் வில் பி பிரிண்டட் ஆஸ் பாசிட்டிவ் நம்பர். அடுத்த கண்டிஷன் என்ன அப்படின்னா, எல்இஃப் நம் டபுள் ஈக்குவல் டு ஜீரோ. சிங்கிள் ஈக்குவல் டுக்கும் டபுள் ஈக்குவல் டுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் அப்படின்னா, சிங்கிள் ஈக்குவல் டு அப்படின்றது அசைன்மெண்ட் ஸ்டேட்மெண்ட், வேறஸ் டபுள் ஈக்குவல் டு அப்படின்றது கம்பேரிசன் ஸ்டேட்மெண்ட். நம்ம யூசர் கொடுக்குற நம்பர் ஜீரோவாக இருந்துச்சுன்னா பிரிண்டில் என்ன கொடுத்துருக்கேன்? ஜீரோன்னு பிரிண்ட் பண்ண சொல்லியிருக்கேன். இன்கேஸ் இது ரெண்டுமே தப்பாக இருந்தது, அந்த நம்பர் கிரேட்டர் தென் ஜீரோவாகவும் இல்லை, ஈக்குவல் டு ஜீரோவாகவும் இல்லை, அப்போ என்ன பண்ணணும் அப்படின்றது தான் நான் எல்ஸ் பிளாக்குக்குள்ளே எழுதுகிறேன். பிரிண்ட் நெகட்டிவ் நம்பர். அப்போ இன்கேஸ் நெகட்டிவ் நம்பர் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நெகட்டிவ் நம்பர் அப்படின்னு பிரிண்ட் ஆகும். இன்கேஸ் அவங்க இன்னும் ஏதாவது உள்ள கண்டிஷன் கொடுக்கணும் அப்படின்ற பட்சத்தில் இன்னும் எவ்வளோ எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதலாம். ஒரு பைத்தான் ப்ரோக்ராம்குள்ளே எவ்வளோ எல்எஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதலாம், எவ்வளோ இஃப் ஸ்டேட்மெண்ட் வேணாலும் எழுதலாம். எல்ஸ் பார்ட் மட்டும் எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரே ஒரு பார்ட்டு தான் இருக்கணும். இதுதான் ஒரு நம்பர் பாசிட்டிவாக, நெகட்டிவாக, ஜீரோவா அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கான கோடிங். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னா கணினி இந்திரணி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறையா பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ.